நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு ஃபேட் எல்லாம் பேர்ன் பண்ணக்கூடிய அந்த மெட்டபாலிசத்தை நம்ம உடம்புல தூண்டிட்டே இருக்கும். ஸோ இதனால உடல் எடை ஆரோக்கியமான முறையில குறைக்க முடியும். ஒரு சிலருக்கு தொப்பை அதிகமா இருக்கும் இல்லையா, தொப்பை பகுதியில் இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான கெட்ட கொழுப்பெல்லாம் கரைத்து வெளியேற்றம் செய்யறதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கும். இதுல அடிஷனலா ஒமேகா-3 ஃபேட்டி ஆசிடும் நிறைய இருக்கு. இது நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பை கரைத்து வெளியேற்றம் செய்யறதோட மட்டும் இல்ல, ஓவரால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட நச்சுக்கள் இருக்கு இல்லையா, டாக்ஸின்ஸ், இந்த கழிவுகள் எல்லாத்தையுமே ஃபிளஷ் அவுட் பண்ணிடும். நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதோட மட்டும் இல்ல, இந்த சப்ஜா விதைகள்ல ரொம்ப முக்கியமான 4 ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. அது என்னன்னா, முதல்ல ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நார் சத்து, கான்ஸ்டிபேஷன் மல சிக்கல் ஏற்படாம தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். பைல்ஸ் மாதிரியான நோய் இருக்கிறவங்க 1 டீஸ்பூன் அளவு இந்த சப்ஜா விதைகளை எடுத்து சுடுதண்ணில நான் சொன்ன மாதிரி 20 நிமிடம் ஊற வச்சிடுங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த சப்ஜா விதைகளை எடுத்து 1 கிளாஸ் அளவு வெது வெதுப்பான சூட்ல இருக்கக்கூடிய பால்